ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம். இன்றைக்கி 7.3 வரிசை 3ல் நிறுத்துகிற மாதிரியான ஒரு அழகான கோலம் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கோலமும் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் 2 கோலம் இருக்குது. ரெண்டுமே 7 புள்ளி கோலம். இது நேர்புள்ளி. இது ஒரு பறவை கோலம். பறவைனா ஒரு குருவி கோலமா கிளியான்னு எனக்கு தெரில. ஏன்னா என்ன ஆகும் கொஞ்சம் சரியாக நான் போடலை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கிளி கோலம் மாதிரி போட்டேன், ஆனால் அது குருவி மாதிரி வந்துருச்சு. பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் அழகாக போடுங்க. இந்த தலை போடுறோம் இல்லையா, குருவியோடைய தலை, அதுதான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. மற்றபடி அழகாக தான் இருக்குது. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இந்த கோலம் ரொம்ப ஈஸியான, நம்ம போட்டு கலர் கொடுத்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். கீழே ஒரு பூ டிசைனு, மேலே 2 குருவி இருக்கிற மாதிரியான ஒரு கோலம். இந்த கோலம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி வந்திருக்குன்னு. இது வால் டிசைன். கீழே இந்த குருவியோட வால் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஒரு குருவி கொஞ்சம் குண்டாகவும் ஒரு குருவி கொஞ்சம் ஒல்லியாகவும் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது நம்ம வாசலில் போடும்போது ரொம்பவே அழகாக போட்டுடலாம். இது ஒரு மரத்தில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு டிசைன். அது இந்த மாதிரி சின்ன சின்ன கோடுகள் போட்டு நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. ஓகே, அடுத்த கோலம் பார்க்கலாமா? இது 7.4ல் நிறுத்தணும், இடைப்புள்ளி. இது ஒரு பூக்கோலம். ரொம்ப ஈஸி கூட. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் 2 கோலம் போட்டிருக்கேன். லாஸ்ட் லைன் 4 இருக்கு இல்லையா, அதில் நடுவில் ஒவ்வொரு புள்ளி நான் எக்ஸ்ட்ராவாக வச்சு இந்த கோலத்தை போடுறேன். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலில் இந்த மாதிரி நான் நிறைய கோலம் போட்டிருக்கேன். சின்ன கோலம், பெரிய கோலம், சிக்கு கோலம், இது மாதிரி நான் நிறைய போட்டிருக்கேன். தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறோம். சின்ன வாசலாக இருந்தால் இந்த லைனோடையே நம்ம நிப்பாட்டிக்கலாம். இதுவும் அழகாக இருக்கும். நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணணும்னா இதே மாதிரி ஒரு ரவுண்டாக இதழ் இருக்கிற மாதிரி நம்ம இந்த பூவை சுற்றி போடும்போது கோலம் பெருசாக இருக்கும். சுற்றி இதே மாதிரி போட்டோம்னா நம்மளுடைய அழகான பூக்கோலம் ரெடி. நடுவில் இதே மாதிரி கோடு போட்டுக்கிறேன். நடுவில் ஒரு பூ டிசைன்.
இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் கொடுக்கும்போது கோலம் ரொம்பவே அழகாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த பூக்கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு அழகான கோலத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.